எல்லா வகையான சமையலுக்கும் ஒரே ஒரு மசாலா தூள் இருந்தால் போதும். அந்த மசாலா தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வறுவல், குழம்பு வைக்கிறது, கூட்டு செய்கிறது, எல்லாத்துக்குமே அனைத்துக்குமே ஒரே ஒரு மசாலா பொடி இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி நம்ம அரைக்கலாம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காய வச்சுருக்கிறேன். நான் வந்துட்டு தனியா வந்துட்டு இது வந்து ஒரு அரை கிலோ எடுத்து நான் காய வச்சுருக்கேன். ஒரு 2 ஹவர் தான் போட்டால் அதுக்குள்ளே எப்படி நொறுங்கிடுச்சுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பாருங்கள், சவுண்டு கேட்குதா? இந்த மாதிரி மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ, அரை கிலோ தனியாவுக்கு ஒரு 1/4 கிலோ மிளகா, அதுவே போதுமான ஒரு மெஷர்மெண்ட்டு தான். நான் 2 மணி நேரம் தான் காய வச்சேன் வெயிலில். அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிளகு ஒரு 50 கிராமு, ஜீரகம் ஒரு 50 கிராமு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ஒரு 50 கிராமு, மஞ்சக்கிழங்கு இது ஒரு 50 கிராமு. இது வரைக்கும் நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த அளவுக்கு பெருங்காயம், இதையும் நான் காய வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துப்பேன். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வறுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. வெயில் நல்லா அடிக்கவும் நல்லா இந்தளவுக்கு வெயில் நல்லா அடிச்சிச்சு. ஒரு பக்கெட்டில் வந்துட்டு தனியாக கொட்டிக்கிறேன். அரை கிலோ தனியா அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அளவு பார்க்க ரொம்ப பெருசாக தெரியும், அரைச்சதுக்கப்புறம் கம்மியாக தெரியும்ல. அதனால தான் கொஞ்சம் பெரிய ஒரு பக்கெட் நான் எடுத்திருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் நான் வேறு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுப்பேன். இந்த மிளகா 1/4 கிலோ மிளகாவை அதையே அப்படியே நல்லா காஞ்சிடுச்சு. சவுண்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் காஞ்சதுனால நான் எதையும் வறுக்கலை. இதுவே நல்லா மழை டைமு அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணிடுங்க, லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு மிளகு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன்ல, அதனால் வந்துட்டு அதுவே எனக்கு காரம் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காமிச்சல்ல உங்கள்கிட்ட, இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு டேஸ்ட்டுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ்னே சொல்லுவேன். நான் வந்துட்டு மழை காலமாக இருந்தால் எல்லாத்தையும் வறுத்து தான் எடுத்துப்பேன். இப்போ வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு, நல்லா உங்களுக்கே சவுண்டு இப்படி கேட்டிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் ஃபைனலாக வந்துட்டு வறுத்து நான் எடுத்துப்பேன். ஒரு கையளவு சோம்பு கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். லைட்டாக சவுண்டு வரும், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். கடுகு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 கிராம் இருக்கும், அவ்வளோதான் போட்டிருக்கேன். அது நல்லா வெடித்து வர அளவுக்கு இருந்தால் போதும். அது அப்படியே பொரியும், கலர் சேஞ்ச் ஆனால் போகும், லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும், அந்த கலர் போதும். கடுகு, வெந்தயம், சோம்பு இது 3மே ஒரே குவான்டிட்டி, அதே அளவு தான் நான் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு லைட்டாக அப்படியே வெடித்து வர மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேஜ் போதும். பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா வந்துட்டு காஞ்சிருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பர். என்கிட்ட வந்து காஞ்சது இல்லை, அதனால் கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இதை நான் கடாயில் போட்டு வறுத்துக்கிறேன். நம்ம நசுக்கணும்னா இந்த ஒரு பிடி அளவு இருந்தால் போதும். நான் அரை கிலோ தானே மல்லி எடுத்திருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கருவேப்பிலை தான் வந்துட்டு வாசனை நல்லா தூக்கி கொடுக்கும். இது வந்துட்டு நல்லா நொறுங்குற மாதிரி இருக்கணும், மடமடன்னு சவுண்டு கேட்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா வறுத்துருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை தான் குழம்புல நம்ம அந்த மசாலா அப்படியே சேர்க்கும் போதோ இல்லை பொரியல் வகைகளில் சேர்க்கும் போதோ ரொம்ப நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா நொறுங்குதா, இந்த ஸ்டேஜ் தான் கருவேப்பிலையோட ஸ்டேஜ். இந்த பெருங்காயத்தை அப்படியே அதில் போட்டுடலாம். போட்டால் இது பால் மாதிரி ஆகும். இந்த பெருங்காயம் அப்படியே சிம்முலேயே வச்சுக்கோங்க. இது எல்லாமே வறுக்கும்போது சிம்முலேயே வைங்க அடுப்பை. கட்டி பெருங்காயத்தை அடுப்பில் வந்துட்டு நம்ம அப்படி போடும்போது லைட்டாக அப்படியே இலகுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா பிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் பிரித்து விட்ருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி பிச்சு தனித்தனியாக போட்டோம்னா நல்லா நம்மளுக்கு வந்துட்டு இது நல்லா வந்துட்டு நம்மளுக்கு
அரைக்கும் போது அப்படியே நைஸாக இருக்கும். அப்படியே நம்ம இந்த நசுக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும். தூள் பெருங்காயம் வந்துட்டு அந்தளவுக்கு வாசனை இருக்காது கட்டி பெருங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் போட்டு லைட்டாக இப்படி பண்ணி எடுத்துக்கோங்க. அது அப்படியே பால் மாதிரி இருக்கும். அது அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தோம்னா அப்படியே ட்ரை ஆகிடும். அந்த ட்ரை ஆகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஏன்னா கல்லுப்பு வந்துட்டு நான் சும்மா வந்துட்டு எதுக்காக எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைக்கிற மசாலா பொடியில் வந்துட்டு வண்டு பூச்சி எதுவும் வைக்காமல் இருக்கிறதுக்காகவும், ரெண்டாவது வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கல்லுப்பை வந்துட்டு நான் இதில் வறுத்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வறுக்கும் போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டு கேட்கும். அது ஒன்றும் கல் ஒட்டாமல் இருக்கிற ஸ்டேஜ். சும்மா லைட்டாக வறுத்துட்டு நம்ம எடுத்தோம்னாலே போதும். கல்லுப்பே நல்லா வறுத்துட்டு எடுத்தாச்சு. எல்லா மசாலாவும் இதில் நான் வறுத்ததுனால கொஞ்சம் அது ப்ரௌன் கலரில் தெரியும். ஃபஸ்ட்டே நம்ம கல்லுப்பை வறுத்தோம்னா ப்யூர் ஒயிட் கலரில் தான் இருக்கும். நான் வறுத்த பொருள் அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். கல்லுப்பு வறுத்துருக்கேன், சும்மா ஒரு கைப்பிடி அளவு. நான் 1/2 கிலோ மெஷர்மெண்ட்டு அப்படின்றதுனால நான் கம்மியாக கல்லுப்பு வறுத்து போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு உப்பு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குழம்புல சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் காமிச்ச பெருங்காயம் எந்த அளவுக்கு மாதிரி இருக்குது பார்த்துருக்கீங்களா? தெரியுதா? நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும். அப்புறம் பெருங்காயம் வறுத்துருக்கேன் பார்த்துட்டிங்க. அப்புறம் பெருஞ்சீரகம் வறுத்துருக்கேன். பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் வந்துட்டு ஒரே அளவு 3 சேர்ந்து ஒரு 50 கிராம் இருந்தால் கூட போதும். அப்புறம் கருவேப்பிலை பார்த்துருக்கீங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இதுதான் ஸ்டேஜ். வறுக்கிற பொருள் தான் நான் காமிச்சிருக்கேன். இதுவே வந்துட்டு மழை காலம் இருந்தால் எல்லாத்தையும் வறுக்க தான் செய்யணும். நல்லா வெயில் அடிக்குது அப்படின்றதுனால பாதி பொருளெல்லாம் மாடியில் காய வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஒத்தாப்பில் சேர்ந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் மாடியில் காமிச்சேன்ல அந்த பொருளோட ஒத்தாப்பில் சேர்த்து கொட்டி நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். இது ஃபுல்லாக காய வச்சு எடுத்தது, இது ஃபுல்லாக வறுத்து எடுத்தது. மொத்தம் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா 1 கிலோ மெஷர்மெண்ட் வரும். பார்த்தீங்களா? அது வந்துட்டு நம்ம கொட்டையிலேயே அவ்வளோ ஒரு வாசனை வரும். சலன்னு சவுண்டு கேட்குதா? இதோட ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி நம்ம அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுற மசாலாவை விட இது வந்துட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. நம்ம அரைச்சிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது வீடே அப்படியே வாசனையாக இருக்கும். அவ்வளோ ஒரு கம்மன்னு இருக்கும். எந்த ஒரு குழம்புக்கும் போட்டாலும், வறுவலுக்கு, அப்புறம் கூட்டுக்கு, அனைத்து விதமான பொரியலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிட்டேன். ஸ்டீல் பாக்ஸில் போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லவும் பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஸ்டீல் பாக்ஸில் போட்டோம்னா அது துரு பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிற மசாலாத்தூள் வந்துட்டு எனக்கு மசாலாத்தூள் பற்றி கவலையே இல்லாமல் 2 மாதத்துக்கு இருப்பேன். என்னோடய சமையல் ரகசியம் இதுதான். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா குழம்புக்குமே ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சீக்ரெட்லாம் யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு தெரில. நான் ரொம்பவே பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மிஸ் பண்ணால் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.